இந்தியாவின் ராணுவ தளபதி அல்பீரியாவுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொள்ளப் போவதா தகவல் வெளியாயிருக்கு. இந்த பயணத்தின் முக்கியத்துவம் என்ன என்பது குறித்து தமிழ் ஜனத்தின் டிஜிட்டல் பிரிவின் அரசியல் செய்தியாளர் அபினவ் வழங்க கேட்கலாம். அதுக்கு முன்னாடி இது போன்ற முக்கிய தகவல்களை தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வணக்கம் அபினவ், கூடுதல் தகவல்கள். வணக்கம் அபி. வரும் ஆகஸ்ட் 25ஆம் தேதியிலிருந்து 28ஆம் தேதி வரைக்கும் அல்ஜீரியா அப்படின்ற நாட்டுக்கு நம்முடைய ராணுவ தளபதி உபேந்திர திவிவேதி அவர்கள் பயணம் செய்ய போறதா தகவல் கிடைச்சிருக்கு. இந்த பயணத்தை பத்தி கூடுதல் தகவல்களை பார்க்கறதுக்கு முன்னாடி முதல்ல இந்த அல்ஜீரியா அப்படின்றது எந்த மாதிரியான நாடு அப்படின்றத ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்துடலாம். வடக்கு ஆப்பிரிக்கால இருக்கக்கூடிய ஒரு நாடு தான் அல்ஜீரியா. ஆப்பிரிக்க கண்டத்திலேயே இதுதான் மிகப்பெரிய நாடாகவும் இருந்துகிட்டு இருக்கு. உலகத்துல இது 10வது பெரிய நாடாகவும் இருந்துகிட்டு இருக்கு. மிகப்பெரிய பொருளாதாரம் கொண்ட நாடாகவும் இது இருக்கு. சொல்லப்போனா ஆப்பிரிக்கால 3வது பெரிய பொருளாதார நாடா இருக்கக்கூடியது இந்த அல்ஜீரியா தான். இந்த அல்ஜீரியாவோட கலாச்சாரம் அப்படின்னு பார்த்தா அது அரப் கலாச்சாரமா இருக்கு. அதே நேரம் இவர்களுடைய பொருளாதார நண்பர்கள் யாரு அப்படின்னு பார்த்தா யூரோப்பியன் யூனியனை நம்மளால குறிப்பிட முடியுது. ஸோ இப்படிப்பட்ட ஒரு முக்கியமான நாடு ஆப்பிரிக்கால இருக்கு அப்படின்னு சொன்னா அது அல்ஜீரியா தான். அந்த அல்ஜீரியாவிற்கு தான் நம்முடைய ராணுவ தளபதி அவர்கள் பயணம் மேற்கொள்கிறார். இப்போ இதை சொல்லும் போதே நமக்கு புரிஞ்சிருக்கும் நம்முடைய ராணுவ தளபதி அங்கே ஏன் போறாருன்னு. எஸ், இந்தியா தன்னுடைய டிஃபென்ஸ் மார்க்கெட்டை எக்ஸ்பேண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தீவிரமாகவே முயற்சி பண்ணிட்டு இருக்கு. ஏற்கனவே மத்திய ஆசியாவில் நாம் நம்முடைய டிஃபென்ஸ் மார்க்கெட்டை உருவாக்கியிருக்கோம். அதே போல் ஆப்பிரிக்காலையும் நாம் டிஃபென்ஸ் மார்க்கெட்டை உருவாக்கணும்னு தீவிரமாக ஆலோசனை பண்ணிட்டு இருந்தோம். அந்த ஆலோசனையின் முடிவில் தான் அல்ஜீரியா நம்முடைய நட்பு வளையத்துக்குள்ளே வந்திருக்கு. இப்போ அல்ஜீரியாவை நாம் ஏன் சூஸ் பண்ணோம் அப்படின்னு சொன்னால், ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி அது ஒரு மிகப்பெரிய பொருளாதார நாடு. அவர்களுடைய நட்பு வளையத்தில் நம்முடைய நட்பு நாடுகளும் இருக்கு. இதனால நம்மளால ஈஸியா அவர்களோட வர்த்தகம் செய்ய முடியும். இது ஒரு காரணம். ஆனா இரண்டாவது காரணம் என்ன அப்படின்னு பார்த்தா, ஆப்பிரிக்காலேயே ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் மிலிட்டரிஸை இந்த அல்ஜீரியா மெயின்டைன் பண்ணுது. குறிப்பா பார்த்தா இவர்களுடைய ஃபிளீட்ல எல்லாமே சோவியத் யூனியன் அண்ட் ரஷ்யா இவர்கள் தயாரித்த ஆயுதங்கள் தான் இருக்கு. இதனால ஏற்கனவே இருக்கிற ஆயுதங்களை இந்தியன் கம்பெனிஸால அழகா மெயின்டைன் பண்ண முடியும். அதை அப்கிரேடும் பண்ணி தர முடியும். ஏன்னா பாரம்பரியமா இந்தியாவும் ரஷ்யன் எக்யூப்மெண்ட்ஸ் தான் பயன்படுத்திட்டு வந்துச்சு. அதே போல இனி நவீனமான ஆயுதங்கள், அதாவது இந்தியாவோட பினாக்கா, பிரம்மோஸ், அப்புறம் ஆகாஷ் சர்ஃபேஸ் டு ஏர் டிஃபென்ஸ் மிசைல், இந்த மாதிரியான நவீன ஆயுதங்களை இந்தியாவால் அல்ஜீரியாவுக்கு ஏற்றுமதி செய்ய முடியும். அதை பயன்படுத்துவதும் அல்ஜீரியாவுக்கு எளிதாக இருக்கும். இது மாதிரியான காரணங்களை தான் நம்முடைய ராணுவ தளபதியின் பயணங்களுக்கு குறிப்பிடுறாங்க. இதில் இன்னொரு முக்கியமான ஒரு காரணமும் சொல்லப்படுது. அது என்ன அப்படின்னு சொன்னால், ரஷ்யா கிட்ட இருந்து இந்தியா கச்சா எண்ணெயை வாங்குது இல்லையா, அதனால தான் அமெரிக்கா இந்தியாவிற்கு இந்த டாரிஃப் கிட்டத்தட்ட 50% விதிச்சிருக்காங்க. இது இந்தியாவினுடைய பொருளாதாரத்தில் ஒரு மிகப்பெரிய நெருக்கடியை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்றது நமக்கு தெரியும். இந்த சூழ்நிலையில் இதிலிருந்து தன்னை விடுவித்துக் கொள்வது எப்படி, ரஷ்யாவிற்கு ஆல்டர்னேட்டிவ் என்ன அப்படின்ற விஷயத்தையும் இந்தியா கூர்ந்து கவனிச்சுக்கிட்டு இருக்கு. இந்த சூழ்நிலையில தான் அல்ஜீரியாவோட நட்பு நமக்கு கிடைச்சிருக்கு. அல்ஜீரியா உலகத்திலேயே ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் பெட்ரோலியம் ரிசர்வ்ஸ் கொண்ட நாடு. இதன் மூலமா ரஷ்யா கிட்ட இருந்து நம்ம கச்சா எண்ணெயை வாங்குறது போக நம்முடைய தேவையை அல்ஜீரியா மூலமாகவும் நம்மளால பூர்த்தி செஞ்சுக்க முடியும். ஒரே நேரத்தில் நம்மளால அமெரிக்கா கிட்ட இருந்தும் தப்பிச்சுக்கலாம், நம்முடைய தேவையும் நம்மளால பூர்த்தி செய்ய முடியும் அப்படின்ற சூழ்நிலை உருவாயிருக்கு. தகவல்கள் வழங்கியமைக்கு நன்றி அபினவ். இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழ் ஜனம் சேனலுடன் இணைந்திருங்கள்.